பிரியமானவர்களே, எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாள் கூட செய்தி கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக நாம் எவ்வளவோ சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். தேவன் அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்து வருகிறோமா? தேவனுடைய ஆவியை எனக்குள் அனுமதித்த பிறகு நான் சரியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வருகை நமக்கு தெரிந்திருக்கிறது. அவருடைய வருகை தெரிந்திருக்கும் பட்சத்தில் நாம் அடிக்கடி ஒன்றை ஞாபகப்படுத்துகிறோம். நாம் கூடும் போதெல்லாம் பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியம். முன்னதாக மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய காரியம். ஆக மனம் திரும்பிதான் இந்த நாளில் நாம் கூடியிருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஆவியை உள்ளே அனுமதிக்கிறோம். இப்படி தேவனுடைய ஆவியை அனுமதித்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முறை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஒரு சிறு நினைவூட்டலாகத்தான் நாம் சில வேத வசனங்களை கடந்த நாளில் பார்த்தோம். அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ள அனுமதிக்கப்படும் பட்சத்தில் பாவத்தை உணர்த்துகிற நபராக இருக்கிறார். தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மறுபிறப்பை குறித்து நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதையும் ஆவின் வரங்களை குறித்தும் அவருடைய அன்பிலே பரிபூர்ணமாக பங்கெடுக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் கடந்த நாளில் பார்த்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். ரோமர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2ஆம் வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமேன். பிரியமானவர்களே, சற்று கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் நடத்தப்படுகிற விதம் தேவனுடைய ஆவியின் மூலமாகத்தான் நடத்தப்படுகிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்றுதான் ரோமர் 8:9 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கடந்த முறை இந்த வசனத்தை வாசித்து விட்டுத்தான் நாம் முடித்தோம். இப்பொழுது கூட வாசிக்கப்பட்ட வசனம் நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று விடுதலையாக்கிற்று. இந்த பாவம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கியது எந்த பிரமாணம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இவன் பேசிக்கொண்டிருப்பது நியாய பிரமாணத்தை அல்ல, அது பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று என்றால் இவன் எந்த பிரமாணத்திற்குள் வந்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினாலே. யாரால்? அந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. இன்று நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 நீங்கள் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை தேவனோடு போட்டிருக்கிறீர்கள். ஆக நான் அவரோடு ஒரு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையை இட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய அடுத்தடுத்த கட்ட நிகழ்வு எந்த அளவிற்கு இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் அவரோடு போட்ட அந்த உடன்படிக்கை என்ன அனுமதிக்கிறீர்கள்? ஜீவனுள்ள அந்த ஆவியின் பிரமாணத்தை உள்ளே அனுமதிக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் பாவத்திலிருந்தும் பாவம் தருகிற மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். விடுதலையாக்கிற்றே என்றுதான் அவன் சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் இதை கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேனா? அது உங்களுக்குள்ளே தெளிவாகவே தெரியும். இது பாவம் என்றால் பாவம் என்ற உள்ளுணர்வு ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேச ஆரம்பித்துக் கொண்டிருப்பார். இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், இதற்கு மேல் பேச வேண்டாம் என்று ஆவியானவர் உங்களை ஏவி இருப்பார்.
இந்த காரியத்தை செய்தால் போதும், இதற்கு மேல் தேவையில்லை என்கிற உணர்வையும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனால் நான் மாம்சத்தினாலோ என்னுடைய அறிவினாலோ சுய நீதியினாலோ மற்றவர்களுக்காகவோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பேன் என்றால் நான் இந்த வசனத்தை மீண்டுமாக அலச வேண்டியிருக்கும். அதைத்தான் 4ஆம் வசனம் சொல்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறான். உங்களையும் என்னையும் சேர்த்துதான் அங்கே பவுல் ரோமருக்கு எழுதுகிறான். மாம்சத்தின்படி நடவாமல், நான் மாம்ச சிந்தையின்படி இல்லாமல் நான் என்ன பண்ணுகிறேன்? ஆவியின்படி நடக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறபடியால் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கிறது? வாசித்து பாருங்கள். 23வது அதிகாரம் மத்தேயு புத்தகம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். சகோதரி வாசித்தது போல மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே என்றுதான் கர்த்தர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். யாரெல்லாம் மாயக்காரர்கள் என்று சத்தியம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய, சத்தியம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியோ இல்லை யூடியூபோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டரையோ நீங்கள் திறப்பீர்கள் என்றால் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்கிற போர்வையில இந்த மாயக்காரர்கள் உலாவிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர்கள் நம்பி போகிற கூட்டத்தை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், வேதத்தை இவர்கள் எடுத்து வாசிப்பதில்லை. இவர்கள் பாவம் என்றால் பாவத்தை விட்டு விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இவர்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்க வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த பரிசேயர்களையும் வேதபாரகரையும் பார்த்து மாயக்காரன் என்று அவர் வடிவமைப்பு கொடுக்கிறார். அப்படி கொடுத்த பிறகு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். காரணம், நீங்கள் ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துகிறீர்கள். ஐயா, அது சந்தோஷம். அதை முடித்த பிறகு நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவைகளாக ஒரு சில விஷயம் இருக்கிறது, அதை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள். நியாயப்பிரமாண கட்டளைகளாக 613 கட்டளைகளையும் நீங்கள் செய்தால் மட்டும்தான் அதற்கான நீதியை பெறுவீர்கள் என்பது பழைய உடன்படிக்கை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விசேஷமான சில விஷயங்களை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். எதை? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாக ஸ்பெஷலா சில காரியம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒன்று நீதி இருக்கிறது, இன்னொன்று அதில் இரக்கம் இருக்கிறது, மற்றொன்று விசுவாசம் இருக்கிறது. 3 மிகப்பெரிய விசுவாசம் இருக்கிறது. அதை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்று யோசித்து பாருங்கள். புதிய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய நமக்கு அதை சுருக்கி 2 விஷயமாக கொடுத்து விட்டார். இதை நாம் பின்பற்றுகிறோமா? நீங்கள் மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37 40 முடிய வாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு புலப்படும். வாசித்து பாருங்கள். மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 40 முடிய வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆமென். என்ன அடங்கியிருக்கிறது? 40 சொல்லுகிறது பாருங்கள். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும், என்னவாம்? நியாயப்பிரமாணத்தின் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று அங்கே வேதம் பதிவு செய்கிறது. முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். 2வது என்ன சொல்கிறார்? ஐயா, நீ என்னை நேசித்தது போல நீ பிறனிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் அங்கு சொல்லுகிறார். ஆக இப்போ கர்த்தர் இன்னொன்றையும் சொல்லுகிறார். யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34 35 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
ஆமென். இங்கே மத்திய புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37 40 முடிய உள்ள வசனங்களை வாசித்தோம். நீ என்னை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு வலிமை என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். என்னை நேசிப்பது போல எப்படி? அதற்கு சொல்லுகிறார், இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை. அதற்கு தேவனை அன்பு செலுத்தும் அளவிற்கு அதான் ஒப்பாக ஒப்பிடுகிறார். பாருங்கள், இதை போன்ற தேவனை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி தேடுங்கள் உலகத்திலே, தனக்கு நிகராக நம்மை நேசிக்கிறார் என்றால் அதை விட வேற எதை சொல்ல முடியும் அன்புக்கு? முதல்ல சொல்லுகிறார், இயேசு நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை கர்த்தராகிய, எப்படி இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த பலன், அந்த வலிமை, அந்த அன்பு உங்களுக்கு இருக்கும் என்றால் அவர் நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். சந்தோஷம். ஆனால் அடுத்து அவர் சொல்லுகிறார் பாருங்கள், தன் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் அடுத்து அவர் சொல்லுகிறார், இதற்கு ஒப்பா இருக்கக்கூடிய 2ஆம் கற்பனை. தன்னை எவ்வளவு தாழ்த்துகிறார் பாருங்கள். ஐயா, நான் கடவுள், எனக்கு இவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும், நீர் மனிதன், நீர் இவ்வளவுதான் அன்பு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். இதற்கு ஒப்பா இருக்கக்கூடிய இன்னொன்று இருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். தன்னை பகைத்தவன் யார்? ஒருவனும் இல்லை. ஆக இதைத்தான் இப்படி மாற்றி சொல்கிறார். யோவானுக்கு எழுதும் பொழுது யோவான் எழுதுகிறார் நமக்கு. யோவான் மூலமாக கர்த்தர் பேசுகிற விஷயம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அந்த கட்டளை இதற்கு ஒப்பா இருக்கக்கூடிய கட்டளை. ஆக நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த அளவிற்கு நீங்கள் அன்பு செலுத்த முடியுமா என்றால் தன் ஜீவனையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதுதான். சிலுவையிலே 6 மணி நேரம் அவர் ஒவ்வொரு சொட்டாக உங்களுக்கும் எனக்குமாக கொடுத்தார் அல்லவா? அதைத்தான் சொல்கிறார் அவர், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள். அதற்குள் என்ன இருக்கிறது? புள்ளி வைத்து கமா போடப்பட்டிருக்கிறது. அங்கே முடிந்து தொடர்கிறது வார்த்தை. கர்த்தர் அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். முடிந்து அன்பாய் இருங்கள் சொல்லிவிட்டு மீண்டுமாக அவர் தொடர்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். இது புதிதான கட்டளை. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சகோதரர் இதை ஏன் மீண்டுமாக வலியுறுத்துகிறார் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த அன்பு உலகத்தின் பல மூலைகளில் இருந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்க நேரடியாக உங்கள் சகோதரிடத்திலே காட்ட வேண்டும். அதைத்தான் நீங்க ஞாபகப்படுத்துகிறது. காரணம், பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால், அந்த தேவனுடைய அன்பை முழுமையாக ருசி பார்க்க வேண்டும் என்றால், ரோமருக்கு எழுதும் போது பவுல் பயன்படுத்துகிற விஷயம் அதுதான். நீங்கள் அந்த ஆவின் பிரமாணம், அந்த ஜீவனுடைய பிரமாணம் உங்களை விடுதலையாக்கி இருக்கும் என்றால், நீங்கள் அவர் கொடுத்த அந்த நீதியாகிய அன்பை நிறைவேற்றுங்கள். அந்த கட்டளைகளை சுருக்கி கொடுத்தார் அல்லவா? 2ஆம் கட்டளை முழுமையும் இதற்குள் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாண கட்டளைகள் முழுமையும் இது அடங்கி இருக்கிறது என்றால், அந்த அன்பு என்கிற ஒற்றை வார்த்தை 1ஆம் கற்பனையிலும் அன்பு கொட்டுகிறார், அன்பை காட்டி கொடுக்கிறார். அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய மற்ற கட்டளையிலும் ஒரு அன்பை வெளிக்காட்டுகிறார். அன்புதான் பிரதானம் என்று அவர் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துகிறார். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அன்பு, அவர்கள் மூலம் கர்த்தர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனியில் காட்டக்கூடிய அன்பு, வெளியிலே தன் சகோதரனை பார்க்கும் பொழுது காட்டுகிற அன்பு, சபை கூடுகையிலே காட்டுகிற அன்பு. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த அன்பின் பலன் என்னவென்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் ஜீவனை கொடுத்ததனுடைய அளவீடு உங்களுக்கு நன்றாக புரியும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஆமென். எதற்காக நீங்கள் இந்த 8 மணி கூடுகையிலே கலந்து கொள்ள வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஏதோ சகோதரர்கள் சொல்லி வசனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் தான் வேதம் வாசிக்கிறீர்கள். ஆனால் இது திரும்ப திரும்ப நமக்குள்ளே பேசப்படுகிறது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றை இணைத்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரியவர்களோடு தான் எந்திருக்கிறான் என்றெல்லாம் வேதம் நமக்கு கொரிந்தியர் மூலமாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இங்கே வசனம் சொல்லிக் கொடுப்பது போல மாம்ச சிந்தை மரணம். ஏனென்றால் நீங்கள் சபையாய் கூடி வந்திருக்கும் பொழுது அங்கே ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறதா, இல்லை மாம்ச சிந்தை இருக்கிறதா? அதற்கு தான் இந்த வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்.
அது ஆவியின் சிந்தை உங்களுக்குள் வரும் பொழுது அது என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொண்டு வருகிறது. சபையாராய் சமாதானமாய் வாழ வைக்கிறது உங்களுக்குள்ள. தொடர்ந்து அதிலே 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். எதற்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள்? தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டவைகள் என்னவென்பதை கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறான். 5ஆம் அதிகாரம் நீங்கள் 19 21 முடிய வாசிப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் என்னவென்பதை அங்கே வகையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எதையெல்லாம் இருப்பார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஆவின் சிந்தை நமக்கு எதை கொண்டு வருகிறது? ஜீவனை கொண்டு வருகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவருடைய சிந்தை மரணத்திற்கு நோக்கித்தான் கொண்டு செல்கிறது. தொடர்ந்து அதே அதிகாரத்திலே 10-11 வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனிங்கள். குறிப்பாக ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முழுமையே பார்ப்பீர்கள் என்றால் ஆவியை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கு 10ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து உங்களில் எப்படி? உங்களில் இருந்தால். நன்றாக கவனிங்கள். இந்த சரீரம் யார் கொடுத்த சரீரம்? 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். ஆமென். ஆக இந்த சரீரத்தை கொடுத்தது கர்த்தர் என்றால், இங்கே 10ஆம் வசனம் சொல்லுது கிறிஸ்து உங்களில் இருந்தால். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் அநேக வசனங்களை பேசிவிட்டு கடந்து போதல்ல, நடைமுறை வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழிப்புடன் எழுந்திருக்கும் பொழுது தேவனோடு எந்த அளவிற்கு நான் இடைப்பட்டிருக்கிறேன், அவரோடு எந்த அளவிற்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த சரீரம் தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவி உங்களில் தங்கியும் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவன் பவுல் கேட்கிறான். இங்கே ரோமருக்கு எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், அதாவது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாய் இருக்கும். அப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும் என்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்குள் ஒரு ஒப்புரவு இருக்கும். இதை நாம் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம். இதை இந்த நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும், இதை இப்பொழுது செய்ய வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்குள் இருப்பது கிறிஸ்துவின் ஆவி. ஆக அந்த பாவமான சிந்தனைகள் மரித்து போயிருக்கும் பொழுது பழைய நினைவுகள் நினைப்பூட்டப்படுவது இல்லை. ஏனென்றால் பாவத்து நிமித்தம் மரித்ததாய் சரீரம் என்னவாக இருக்கிறது? பாவத்து நிமித்தம் மரித்து போயிருக்கிறது. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். ஆவி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இனி சரீரமானது என்னவாகிறதா? பாவத்து நிமித்தம் மரித்ததாய் இருக்கும் பொழுது நீங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிதான் அங்கு யோவான் எழுதுகிறார், பேதுரு எழுதுகிறான். ஆக நாம் நீதி நிமித்தம் ஆவியானது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அந்த நீதியின் நிமித்தம் அந்த அன்பை காட்டக்கூடிய அந்த நிலை வரும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏதோ நான் தினமும் வந்து வேத வசனத்தை கேட்டுவிட்டு போவதனால் எனக்கு பரலோகம் இல்லை, தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசிவிட்டதனால் நான் பரலோகம் செய்யவில்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. ஆக நான் எந்த அளவிற்கு கிரியை செய்கிறேன்? ஏனென்றால் கர்த்தர் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். அவர் பலன் தர வேண்டும் என்றால், அந்த முதலாளி வந்து நமக்கு ரிவார்டு தர வேண்டும் என்றால் நான் என்ன கிரியை செய்தேன்? அப்போ நான் நல்ல கிரியை செய்திருப்பேன் என்றால் அங்கே தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். ஆக என் கிரியைகள் மூலமாகவே கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை தந்து விடுவார். அதனால்தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவி. ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரோமர் 8:2 இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆக இங்கே அந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. யாருடைய ஆவி? தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். ரோமர் 8. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். தெளிவாகவே வேதம் எழுதப்பட்டு விட்டது. எப்படி? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்றுதான் சொல்லுகிறது. மிக கூர்மையான வசனம் தான். மாம்சத்தின்படி பிழைத்தால், எனக்கு அறிவு இருக்கிறது, நன்றாக படித்திருக்கிறேன், நான் உலக அறிவு நிறையாக இருக்கிறது, தேவனை புறந்தள்ளுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். என்னுடைய தகப்பனார் யார், என்னுடைய தாயார் யார், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற சிந்தனை இருக்கும். ஏனால் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், எல்லாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று அங்கே அவர் எதிர்பார்க்கிறார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மீண்டுமாக அவன் வலியுறுத்துகிறான். ஏற்கனவே அவன் 10ஆம் வசனத்திலே சொல்லிவிட்டான், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அவன் 13 சொல்லுகிறான், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். மாம்ச கிரியைகள் 100% வேண்டாம் வேண்டாம் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியிலே இருக்கிறார். அதனால்தான் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63 வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறதே, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதே. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே. ஆமென். அப்போ ஆவிதான் உங்களை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சொன்னது கர்த்தர். அப்ப சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு இது புரிந்துவிடும். ஆக நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காரணம், பரிசுத்தத்தை நோக்கி பயணிப்பதற்காக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். அப்போ எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம்? நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவி எதுவாக இருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதன்படியே நடங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதன்படி நான் நடந்து கொண்டே இருப்பேன் என்றால் அங்கே மாம்ச இச்சை நிறைவேறாது. மாம்ச இச்சை தூண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. நானும் அதை தடுக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன், இன்னும் சரியாக உங்களுக்கு வழங்கும். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பிரியமான சகோதரர்களே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசத்தினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனோட சோதரித்து கடனாளியா இருக்கிறோம். ஆமென். அவன் நன்றி சொல்லுகிறான். தெசலோனிக்கருக்கு எழுதும்போது தன்னுடைய 2வது கடிதத்திலே அவருக்கு நன்றி சொல்கிறான். கர்த்தருக்கு சொல்ற விஷயம் கவனியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே. யாருக்கு பிரியமானவர்கள்? நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மை பார்த்து சொல்கிற விஷயம்தான். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், மீண்டுமாக அவன் சொல்கிறான் பாருங்கள், பரிசுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தேவனுடைய ஆவியினாலே ஆரம்பிக்கிறது. காரணம், அவர் பரிசுத்தர். லேவியர் 11:45 சொல்வது போல அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 சொல்வது போல கர்த்தர் பரிசுத்தர். ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். அதை நம்பி இங்கே தெசலோனிக்கருக்கு எழுதும் போது அவன் நன்றி சொல்கிறான். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு. 2 காரியம் பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஒன்று பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். மற்றொன்று, சத்தியத்தை விசுவாசிப்பதனால் ரட்சிப்படைய
வாய்ப்பு இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஒன்று ரட்சிப்பு அடைவதற்கு, விடுதலை பெறுவதற்கு நீங்கள் விசுவாசத்தினாலும் ஆவியால் நடத்தப்படும் பொழுது பரிசுத்தமும் உங்களுக்கு கிடைக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். காரணம், ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே என்று அவன் சொல்கிறான். ஆக நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆவியை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் செய்கைகளை பார்க்கிறார். ஆரம்பத்திலே சொன்னது போல, காலையிலிருந்து நான் மீண்டுமாய் படுக்கைக்கு போகும் வரை என்னுடைய ஒவ்வொரு கிரியையிலும் என் கர்த்தர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், என்னுடைய ஒவ்வொரு கிரியையிலும் என் கர்த்தருக்கு நான் எந்த அளவிற்கு பிரியமானதை செய்தேன், நான் பேசின காரியம், நான் பார்த்த காரியம், நான் மற்றவர்களுக்கு பதில் கொடுத்த காரியம், என்னுடைய நடைமுறை வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் எந்த அளவிற்கு என் தேவனை பிரியப்படுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய ஆவி நான் துக்கப்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதுகிற புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த 3 வசனத்தையும் சற்று கூர்ந்து கவனிங்கள். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்த ஆவியா இருக்கக்கூடிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏற்றபடி. ஆக கிரமம் என்றால் அக்கிரமம் என்று ஒன்று இருக்கிறது, அநியாயம் என்றால் நியாயம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் ஏற்றபடி என்றால் சரியான முறைப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கர்த்தர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அவர் சித்தத்தின்படி எதையெல்லாம் ஜெபிக்க வேண்டுமோ அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் அதை அறியாது இருக்கிறபடியால் அந்த ஆவியா இருக்கக்கூடிய தேவன் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்து கவனிங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக. நீங்கள் கொஞ்சம் நாளும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்போ செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் உங்களுடைய சிந்தை முதலில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். நாம் இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வந்தோம். என் தேவனுடைய ஆவி இருக்குமானால் நான் தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறேன், காலையிலிருந்து மீண்டுமாக தூங்க போகும் வரை என்னுடைய சிந்தை செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சிந்தையை தான் முதலில் கவனிக்கிறார். உங்கள் சிந்தை என்னவாக இருக்கிறது? அதனால்தான் அவர் வந்தவுடன் சொன்னார், இது முதற்கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது சொன்னார். உங்களுடைய இருதயம் இந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த 2 விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த 2 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிற்கு வருங்களேன். ஏசாயா புத்தகம் 62ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். நாசிலே சுவாசிக்கிற மனிதனை நம்பாதீர்கள். எப்படியா? எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். இது ஏசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நாசிலே சுவாசிக்கிற மனிதனை குறித்து அவர் சொல்லுகிற விஷயம். இங்கு ஒன்று யோவானுக்கு பாருங்கள். யோவான் ஒன்று எழுதுகிறான். 2ஆம் அதிகாரம் யோவான் 2:24 வாசிங்கள். அப்படி இருக்க எல்லோரையும் நம்பி இணங்கவில்லை. ஆமென். நன்றாக கவனியுங்கள். அங்கே நாசியிலே சுவாசிக்கிற மனிதன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24 பேசுகிறார். அப்படி இருந்தும் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை குறித்து மனதில் வைத்துக் கொண்டு அவர் பேசுகிறார். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இதற்குத்தான் சொன்னோம், உங்கள் ஆவி யாரு கூட இணைகிறது என்பதை கவனித்து பாருங்கள். ஏனென்றால் ஆவியின் சிந்தை எப்படி? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். உங்கள் ஆவியின் சிந்தை இன்னது என்பது அறிந்திருக்கிறபடியால் தான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய நபர்களுக்கு ஜெபித்து பலன் கிடைக்கவில்லை என்றால் இந்த இடத்திலே 28ஆம் வசனம் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது. நாம் அதே விஷயங்களிலே ஜெபித்திருப்போம், அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் இந்த ஆவியின் சிந்தையை அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று கவனிங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நன்றாக கவனிங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் என்றால் மேலே ஒரு வார்த்தை சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ அன்புன்னா என்னங்க? யோசித்து பாருங்கள். அன்பு என்றால் ஏற்கனவே நமக்கு தெரிந்திருக்கும். வாசித்து பாருங்கள். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. என்ன சொல்கிறது? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அப்போ இங்கே என்ன சொல்லிக் கொடுத்தது? ரோமர் 8:28, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ யோசிங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நான் அவரை துக்கப்படுத்துகிறேனா? அவருடைய கட்டளைகள் எல்லாம் சரியா கடைபிடித்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வைக்கிறேனா? ஏன் சில ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? ஆக நான் அவருடைய கட்டளைகளை சரியாக கைக்கொள்கிறேனா? எப்படி சொல்கிறது? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவாகும். அவருடைய கற்பனைகள் பாரமில்லை என்பது அடுத்த கட்டம். முதலில் நான் அந்த கட்டளையை பின்பற்ற ஆரம்பிக்கிறேனா? அப்பொழுதுதான் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற ஆரம்பிக்கிறது. இதுதான் சூட்சமம். ஆக தேவனுடைய விஷயத்தை அறிந்து கொண்ட நான் அவருடைய கனிகளிலும் நான் சரியாகத்தான் நிலைத்திருக்க வேண்டும். வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22 முதல் 23 முடிய. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமேன். நன்றாக நமக்கு அந்த வசனம் மனப்பாடமாக தெரியும். மனனம் செய்யும் அளவிற்கு அதை நடைமுறைப்படுத்தினோமா என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்பது அந்த அன்பு என்றிலே நாம் நீடிப்பதில் சற்று குறைவு இருக்க வாய்ப்புண்டு. ஆனாலும் அதையும் மாற்றக்கூடியவர் கர்த்தர். யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34 சொன்னது போல, நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள், நான் அன்பாக இருந்தது போல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார். ஆக இந்த ஆவியின் கனியோ என்று ஆரம்பிக்கும் பொழுது அன்பு என்கிற அந்த ஒற்றை வார்த்தை முன் வந்து நிற்கிறது. நீங்கள் அந்த அன்பை இப்படி எடுத்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்தில் அன்பு செலுத்துகிறேனா? ஐயா, கடமைக்கான அன்பாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார் யோவான் 13:34, நான் அன்பு செய்தது போல என்று சொன்னார். அவர் செய்த அன்பு என்ன? ரத்தம் சொட்ட சொட்ட அவர் சிலுவையில வழிந்த பொழுது நீங்கள் நானும் அவருக்காக ஒன்றுமே செய்யவில்லை. நாம் செய்தது எல்லாம் அக்கிரமம், அநியாயம், பாவம் செய்தோம். அக்கிரமக்காரருக்காக மரித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அவர் காட்டிய அன்பு கடமைக்கான அன்பு அல்ல. நாமும் குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு, பிள்ளைகளிடத்திலே காட்டக்கூடிய அன்பு, சபையார் மத்தியிலே காட்டக்கூடிய அன்பு, அது கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை கூடுவதற்காக பிரைஸ் லார்ட் என்று சொல்கிறேனா? உள்ளத்திலிருந்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் முன்னிலையிலிருந்து சகோதரரே சகோதரியே பிரைஸ் லார்ட் என்று சொல்லுகிறேனா? சபை கூடுவது அன்புக்கும் நற்கரைகளுக்கும் என்பது அதுவும் தொடர்கிறது. ஆக அவர் காட்டி கொடுக்கிற அந்த ஆவியின் கனியிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடியது அன்பு. அந்த அன்பு எங்கிருந்து வெளிப்படுகிறது? குடும்பத்தில் இருந்துதான். ஏனென்றால் உங்களையும் என்னையும் பார்த்து வருகையிலே அவர் சொல்லுகிறார், நீ மனவாட்டி, நான் மணவாளன் என்று சொல்லுகிறார். இந்த அன்பு பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் நான் ஆவியின் கனியில் பரிபூர்ணப்பட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிறவைகளுக்கு விரோதமானது பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறது என்றால் நாம் அந்த அன்புக்குள் கடந்து போவதை விட வேறு என்ன இருக்கிறது? ஏனென்றால் தேவ ஆவி உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறதை மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. ஆமென். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல் முக்கியம். கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் மேலே வசனம் சொல்கிறது, தேவனுடைய முன் அறிவின்படி அந்த ஆவியானவருடைய பரிசுத்தம் ஆக்குதல் மிக முக்கியம். அடுத்தது கீழ்ப்படிதல். ஆக அந்த தேவனுடைய பரிசுத்தமாக்குதல் எனக்கு நடைபெற்றிருக்கும் என்றால் மேலே நாம் பார்த்த அத்தனை வசனங்களும் நாம் கை கொண்டிருக்க வேண்டும். நடைமுறையிலேயே இவைகள் சாத்தியம்தானா என்றால் அவை சாத்தியம்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்பொழுது நாம் தேவனை முழுமையாக சார்ந்திருக்கும் பொழுதுதான் அவை நடைபெறுகிறது.
இந்த வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். நாம் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள வசனத்தை பார்த்தோம். இதை அப்படியே பேதுருவும் நமக்கு வலியுறுத்துகிறான். வாசித்து பாருங்கள். 2 பேதுரு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 5 முதல் 11 முடிய வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிகமாய் ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடும் தைரியத்தோட ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகிதத்தோடு அன்பை கூட்டி வழங்குங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகி பெருகுமானால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வெட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களுக்காக தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரர்களே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிப்போம். உங்களுக்கு பரிபூரணம் அளிக்கப்படும். ஆமேன். ஆமேன். பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியது கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுது போல, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமானது ஒன்றுமே இல்லை என்றால் இதுதான் சரியான பிரமாணம் ஐயா, இதை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அப்படி கை கொண்டால் என்ன கிடைக்கும் என்பதை பேதுரு மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன கிடைக்கும்? வாசித்து பார்க்கலாம். இதுவரை நாம் வாசித்தோம். இப்படி இருக்க 5ஆம் வசனம் சொல்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படி இருக்க என்பதை 4ஆம் வசனம் சொல்லும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினவர்கள் நீங்கள். ஆக இச்சையினால் உண்டாகக்கூடிய கேடு, இச்சை வந்தால் அங்கு கேடு வரும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அதற்கு தப்பித்த நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவம் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஜாக்கிரதையே சரி, அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஆக அதிக ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டுமாம்? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். முதலில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை விசுவாசம். பிரஜாதிகள் மத்தியிலே என்ன இருக்கிறது? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆக இந்த விசுவாசம் கிருபையின் மூலமாக நமக்கு வருதென்றால் இது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியையும். இப்படி வரிசையாக அவன் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறான். தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த சகோதர சிநேகம், அன்பு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒன்று. நாம் ஏற்கனவே பார்த்தோம். அன்பு என்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆவியானவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்படி இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒவ்வொரு வசனமும் ஆரம்பிக்கும் பொழுது கவனிங்கள். 5 சொல்கிறது இப்படி இருக்க என்று ஆரம்பிக்கிறது. இப்பொழுது 8ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினாள். முதலில் என்னவாக இருக்க வேண்டும்? இவைகள் உங்களுக்கு உண்டாக வேண்டும். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை என்பது கலாத்தியர் 5, 22, 23. அவை உங்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று சொல்லக்கூடியவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினாள். உண்டாக இருக்க வேண்டும் என்பது முதல் காரியம். 2வது, அதிலே நீங்கள் பெருக வேண்டும். எதிலே? அன்பிலே. இங்கே சொல்கிறான், விசுவாசத்திலும் தைரியத்திலும் ஞானத்திலும் இச்சை அடக்கத்திலும் பொறுமையிலும் தேவ பக்தியிலும் சகோதர சிநேகத்திலும் அன்பிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஏனென்றால் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை கவனிங்கள். சகோதர சிநேகம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்குங்கள். ஐயா, அன்பை வழங்குங்கள் என்று சொல்வதை விட அதை அதிகப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்கிறது. அதனால்தானே வேத பகுதி சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு வேத நம்மை பாருங்கள் நேசிக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக இவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும், பிறகு அவைகள் பெருக வேண்டும். இப்படி என்றால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுது?
இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகும் பொழுதுதான் எப்படி உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அவனையும் இணைத்துக் கொள்கிறான். நம்மை அங்கு இணைத்துக் கொண்டு நம்முடைய என்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நீங்க அறியும் பொழுது நீங்க என்னவா இருக்க மாட்டீங்க? வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டீர்கள். நீங்க வீணா போக மாட்டீங்க, முதல் விஷயம். இரண்டாவது, கனி கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். முதலிலே குடும்பத்திலே என் கணவர் முன்பு இப்படி இருந்தார், என் மனைவி முன்பு இப்படி இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். இதுதான் கனி கொடுக்கிற விஷயம். ஆக அது இருக்க விடாது. இப்படி சொல்லிவிட்டு 9ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23 ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறேன். இங்கு மறுபடியும் பேதுருக்கு எழுதும்போது ஞாபகப்படுத்துற ஆவியானவர், இவைகள் இல்லாதவன் எவனோ, மேலே வாசிக்கப்பட்ட அத்தனையும் இல்லாதவன் எவனோ என்ன செய்கிறார்? அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். எப்படி முன் செய்த பாவங்களற? ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டது. அதை அறியாமல், அதை உணராமல் மீண்டுமாக நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்றால் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறேன். ஆகையால் 10 சொல்கிறது, சகோதரரே உங்கள் அழைப்பை, அந்த ஜாக்கிரதைன்னு ஆரம்பித்தார் பாருங்கள் 5ஆம் வசனத்துல, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அழைப்பையும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுதலை அதை உறுதியாக்கும்படிக்கு மீண்டுமாக சொல்லுகிறான், ஜாக்கிரதையாக இருங்கள். 5ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜாக்கிரதை மீண்டுமாக இங்கே 10ஆம் வசனத்திலும் ஆரம்பிக்கப்படுகிறது, ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. பாவம் பல வழிகளில் உங்களுக்குள்ளே நுழைவதற்கு விட்டு விடாதீர்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழமாட்டீர்கள். இதைத்தான் 10ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ இடறி விழவில்லை என்றால், ஐயா இதை செய்கிற எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை 11 சொல்லிக் கொடுக்கிறது. நான் செய்யாமல் விட்டால், இதை மறந்து விட்டால் நான் கண் சுருகி போன கூடனாக இருக்கிறேன். ஒன்று, இவைகளை செய்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் இடறி விழ மாட்டீர்கள் என்பது 11ஆம் வசனம். 10ஆம் வசனம் 11 என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம், பரலோகத்துக்கு போகிற அந்த வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இன்றிலிருந்து நான் ஆவியின் கனியை பரிபூர்ணமாக பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். இன்னும் யார் மேலும் கோபம், கசப்பு, முறுமுறுப்பு, வஞ்சகம், எதிர்ப்பு, பகை உணர்வு, விரோதம், குரோதம் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஒரே வார்த்தை, நான் பேசிய அத்தனை கெட்ட வார்த்தைகளை, பேசிய அத்தனை வன்மங்களும் இயேசு நாமத்திலே கேன்சல் பண்ற ஆண்டவரே. முடிந்தது வேலை. மீண்டுமாக அதை குறித்து நினைவூட்டாமல் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் எதை கூட்டி வழங்க வேண்டுமோ, சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது, அவைகள் நமக்கு பெருக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. நான் வீணாக போகக்கூடாது என்றால் அவை பெருக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நான் அதை மறக்காமல் கண் சொருகி போட குருடனாக மாறக்கூடாது என்றால் நான் அதில் நிலைத்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படியெல்லாம் நான் இருப்பேன் என்றால் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த பிரவேசம் பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். ஆக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அதிலே அளவில்லாமல் நிலைத்திருக்க வேண்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 16 முடிய வாசிக்கலாம். எழுதியிருக்கிறது, தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களே அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களே அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்.
ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதே. ஆமென். ஆமென். கடைசியான வார்த்தை சொல்லுகிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் தானே கிறிஸ்துவின் சிந்தையும் நமக்கு வரும். இப்பொழுது வசனத்துக்கு வருவோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2:10. அப்ப தேவனுடைய தமது ஆவியினாலே தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். 2, அந்த ஆவியா இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும், தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் அந்த அவருடைய ஆவி நமக்கு வழிகாட்டுகிறது. அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது நம்மை குறித்து என்கிற விஷயத்தையும் ஆராய்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்தது, மனுஷன் உள்ள ஆவி அன்றி மனுஷர்கள் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போலவே தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆகோ, தேவனுடைய ஆவியை பெற்றால் மாத்திரம்தானே இது சரியாக இருக்கும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், இங்குதான் விஷயத்துக்கு வருகிறான் அவன். நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தானே, ஆனால் இப்பொழுது சொல்லுகிறோம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆக தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கும் என்றால் நீங்கள் பரிசுத்தத்தை நோக்கித்தான் பயணிப்பீர்கள். உலகத்தின் ஆவி எங்களிடத்தில் இல்லை. உலகத்தின் ஆவி எங்களிடத்தில் இருக்குமானால் நாங்கள் கதை பேசுகிற விஷயம் வேறு விதமாக இருக்கும். அரசியல் பேசலாம், சினிமா பேசலாம், விளையாட்டு பேசலாம், ஊர் உலக கதைகளை பேசலாம், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை குறித்து பேசிக் கொண்டிருப்போம். குறை பேசுவதுதான் உலக ஆவி, மற்றவர்களை குற்றம் பிடிப்பதுதான் உலக ஆவி. ஆனால் தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் குற்றத்தில் இருந்தால் கூட அவனுடைய அன்பு காட்ட வைக்கும் அந்த ஆவி, அவனை மீட்கக்கூடிய இடத்தில் இருக்கும் அந்த ஆவி. அதைத்தான் யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, கடிதத்தில் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஐயா ஒருவன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறான் என்றால், பாவத்திற்கு போகிறான் என்றால், அவனை திருப்பக்கூடிய அளவிற்கு நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், நன்றாக கவனிங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டபடியே எப்படி அவை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல். இன்று பேசுகிற வார்த்தைகள், பிரசங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். பேசுகிற தேவ ஆவியால் பேசுகிறார்களா, உலகத்தின் ஆவியால் பேசுகிறார்களா, தேவனுடைய ஆவியால் பேசுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இவன் சொல்லுகிறான், மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, தேவனுடைய ஆவி பேசுகிறபடியே, அப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். எது பேசினாலும் நீங்கள் நானும் வசனத்தோடு தான் பேசுகிறோம் அல்லவா? நம்முடைய சகோதர சகோதரிகள் எந்த ஒரு விஷயம் பேசினாலும் 10 வார்த்தைக்கு 9 வார்த்தைகள் வசனத்தை கொண்டுதான் அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார்கள். ஆக நாம் பேசிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த வசனம் இப்படி சொல்கிறது அல்லவா, இந்த வசனத்தின் இப்படித்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஊர்ஜிதம் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறோம். இதுதான் இங்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த பாவம் உள்ள மனிதர்கள், பாவத்தை தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் வைத்துக் கொண்டு அங்கே அங்கலாய்க்கக்கூடிய நபர்கள் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் வீட்டு சபை என்று நீங்கள் 4 பேருக்கு சொல்லியிருப்பீர்கள். உங்கள் பாஸ்டர் யார்? அது என்ன வீட்டிலே கூடுவது? அப்போ நிறைய நபர்கள் 100 பேர் 500 பேர் வந்தால் எங்கு கூடுவீர்கள்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஏனென்றால் அங்கே ஆவி இல்லாதபடியினால் தான் அந்த பிரச்சனை. அவர்கள் உலகத்தின் ஆவியை உடையவர்கள். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஒன்று பைத்தியமாக தோன்றும், இன்னொன்று அறிய முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறான். 15 சொல்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றுத்தான் பேச முடியும். கடைசியாக நாம் பார்த்தது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்துல இருக்கும் என்றால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரியவற்றோடு இணைத்து பார்க்கிறோம். இதுதான் வீட்டு செல் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இது கர்த்தர் கொடுத்தது.
யாரோ ஒரு மனிதன் ஏற்படுத்திய ஸ்தாபனத்தில் நாம் இருப்போமானால் இப்படி வசனங்களை ஆராய்ந்து பகுத்து பார்க்க முடியாது. அப்படி பகுத்து பார்க்க வேண்டிய நபராக இருந்தால் அவர் இந்நாரம் வீட்டு சபையிலே வந்திருப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறாளாக. ஆமேன். என்ன சொல்றது கடைசியிலே? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் நீங்கள் பின்பற்றினீர்கள் அல்லவா? தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், அதில் இருக்க 10 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பல காரியங்கள் உங்களுக்கு புரியும். 2ஆம் வருகை குறித்து கூட அங்கே அவர்கள் யோசித்திருக்கிறார்கள், எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். இன்று நாம் பார்க்கக்கூடிய கடைசி விஷயமாக என்ன சொல்கிறது? மிகுந்த உபத்திரவம் தான் ஐயா உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் வந்தது. காரணம் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி அங்கு இருக்கும் பொழுதுதான். சந்தோஷத்தோடு என்ன செய்தீர்கள்? நீங்கள் எப்படியாம் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினீர்களே. நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். எந்த தேவனை? பரிசுத்தமுள்ள தேவனை சொல்லிக் கொடுத்தோம். நீங்கள் மனம் திரும்பினீர்கள், பாவத்தை அறிக்கை செய்தீர்கள், இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது தேவனுடைய ஆவியை பெற்ற பொழுது எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று பவுல் சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான். ஆனால் உலகத்தின் பார்வையில் வேறு விதம். நாம் உலகத்தார் போல் நாம் வாழவில்லை. அவர்கள் வேறு, நாம் வேறு. நாம் பேசுகிற வார்த்தை ஆவிக்குரியவையாக இருக்கிறது, அவர்கள் பேசுகிறது மாம்சத்துக்குரியவாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் ஒரு முடிவெடுங்கள். நான் பேசுகிற செய்கிற காரியம் ஆவிக்கு ஏற்றபடி இருக்கிறதா, இல்லை மாம்சத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா? ஆவியின் சிந்தை ஜீவனை கொண்டு வருகிறது, மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறது என்கிற சிந்தனையோடு நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். உங்கள் தலைகளை தாழ்த்தி கொண்டு உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொண்டு என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் தேவனோடு சிறு சொலிகள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிறவரே, இயேசுவே நன்றியோடு போற்றுகிறேன், மெய் புகழ்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் உன்னதர். மெய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூடுகையிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற உணர்வை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமோடு பேசுகிற நேரம் எங்களுக்கு அலாதியான தகப்பனே. நாங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்து என் தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு எங்கள் இருதயத்தை மாற்றிக் கொடுக்கிற தருணம் ஐயா. நாங்கள் 1 மணி நேரம் அது சத்திய வசனங்களை ஆராய்ந்து நிதானித்து இருந்தாலும் அடுத்தடுத்து நொடிபொழுதெல்லாம் எங்களோடு நீ பேசிக்கொண்டே இருக்கிறேன். நாங்கள் எங்கேயாவது தவறி இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உமது வருகை சமீபமா இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் உமக்கு பிரியமானதை செய்து உமது ஆவிக்கு விரோதமாய் எதையும் நாங்கள் செய்யாமல் உண்மையும் உத்தவமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எதையும் கேள்வி கேட்காமல் கர்த்தரை எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் எப்பொழுதும் உமது அண்டையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.